ஹாய் மக்களே, நாங்கள் இங்கே வேலை செய்கிற இடத்துல ஒரு இந்திக்கார பொம்பளை இருக்குது. அவங்க குடும்பம் இந்திக்காரங்க. அந்த பசங்க வேலை செய்யும்போது அந்த குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க படிக்கப்பட மாட்டாங்க. அந்த குழந்தைங்கள நல்லா அவனுக்கு ஒரு 8-9 வயசு இருக்கும். 8 வயசெல்லாம் இருந்துச்சு, 8 வயசு நினைக்கிறேன். அவன் குத்த வச்சு உட்காந்துப்பாங்க. அம்மா வேலை செய்கிற இடத்துல பார்த்துட்டு உட்காந்துக்குவான். இப்படியே அவனுக்கு மத்தியானத்தில் அவங்களோட சாப்பிடுவான். அவன் மறுபடியும் போய் குத்த வச்சு உட்காந்துக்குவான். இதை பற்றி ஸ்கூலில் போடலாமில்ல நான் உங்களை கேட்டேன். ஸ்கூலில் போடுறதுக்கு படித்தாங்கன்னா பிள்ளைங்க சொன்ன பேச்சு கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள கொண்டு போய் அந்த அம்மா கொஞ்சம் ஓரளவுக்கு வளர்ந்தானே வேலைக்கு விட்டுறலாம், அது மட்டும் பார்த்து வேலையை பழகிக்கட்டும் அப்படின்னு அந்த அம்மா சொல்லும். இப்படியே தான் நிறைய இந்திக்காரங்க இப்படி தான் பிள்ளைங்களை வளர்க்குறாங்க, படிக்கப்பட மாட்டாங்க. ஆனால் இன்றைக்கி இன்றைக்கி அந்த அம்மா அன்றைக்கி வழியில் பார்க்குறேன் பையனை கொண்டு படிக்க போட்டாங்க. எங்கன்னா தமிழ் மீடியத்தில் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்க போட்டேன். படிச்சுட்டு அவன் வர்றான். பார்த்தா அந்த யூனிஃபார்ம் ட்ரெஸ்ஸும் பார்க்கும்போது உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருந்த மக்களே. நான் அன்றைக்கி சொன்னேன்ல, ஏன் கேட்க மாட்டேன்னா, இல்லை அன்றைக்கி சூழல் சரியில்லை, அதனால தான் நான் போடல. நீங்கள் சொல்லி ஒரு 2-3 மாதத்துலேயே கொண்டு போய் ஸ்கூலில் சேர்த்துட்டேன். அவனை சேர்த்தேன்னா இந்த படிச்சுட்டுருக்கிறான். இப்போ 5வது படிக்கிறான், நல்லா இருக்கிறான் அப்படின்னு சொன்னாங்க. உண்மையில் அது கேட்க ரொம்ப மிகவும் சந்தோஷம் மக்களே. தமிழ்நாட்டில் மட்டும்தான் மக்களே, தமிழ்நாட்டிலையும் கேரளாவில் மட்டும்தான் பிள்ளைங்க நல்லா படித்தா நமக்கு பின்னாடி உதவுவாங்களோ இல்லையோ அவங்க நல்லா இருப்பாங்கன்னு நினைப்போம். பிள்ளைங்க தாய்மாருங்க நினைக்கிற தாய் தாக்குனுங்க பிள்ளைங்க நல்லா படிக்கணும்னு எதிர்பார்க்குறது, ஆசைப்படுறது, கூலி வேலை செஞ்சு மண் வெட்டி கல் உடைச்சி கூட நல்லா பிள்ளைங்களை படிக்க வைக்குவாங்க. இதே நீங்கள் இந்திக்காரங்க நல்லா சாப்பிட்டாலும் கூட நல்லா திருட சொல்லிக் கொடுப்பாங்க, கொள்ளடிக்க சொல்லிக் கொடுப்பாங்க, வெட்டுறதுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க, குத்துறதுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. ஆனால் பிள்ளைங்களை படிக்க மட்டும் சொல்லித்தர மாட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, படித்தாங்கன்னா அவங்களுக்கு கீழ்ப்படிய மாட்டாங்கன்றதுக்காக குழந்தைகளை அந்த மாதிரி பண்ணுவாங்க. அதனால் நம்ம தமிழ்நாடு எவ்வளவோ பெஸ்ட்டு, நம்ம கேரளாவும் தமிழ்நாடு எவ்வளவோ பெஸ்ட்டுன்றது நீங்கள் இப்போ புரிஞ்சுக்கலாம். பிள்ளைங்க படிக்க போகிறேன்னு சொல்லிட்டு லவ் பண்ணுறதும், படிக்க போகிறேன்ட்டு சாராயம் குடிக்கிறதும், பீர் குடிக்கிறதுங்க பொட்டை பிள்ளைங்க எவ்வளோ கேவலம். அது பிடிச்சி வீடியோ எடுத்து அனுப்பிச்சி விடுதுங்க ஸ்கூலில் யூனிஃபார்மோட. வெக்கமாக இல்லையா? அவங்க பெற்றவங்க பார்த்தாங்க என்ன பாடுபடுவாங்க. நீங்களும் பிள்ளைங்க தானே, உங்களை படிக்க வைக்க எவ்வளோ பிரயாசப்படுறாங்க உங்கள் பெற்றவங்க. நீங்கள் இந்த மாதிரி குடிச்சு போட்டு கும்மாளம் போடுறீங்க. இதெல்லாம் தாய் தாப்புறம் கூலி வேலை செஞ்சுட்ருப்பாங்க எங்கேயோ இருந்து. இவங்க இங்கே மாதிரி ஆட்டம் போடுவாங்க. ஏன்னா சாயந்தரம் வீட்டுக்கு போனால் போதும், எத்தனை மணிக்கு வந்தால் ஏன்னு தெரியாது அவங்களுக்கு. அதனால் அவங்க கூலி வேலை செஞ்சுட்டு வீட்டுக்கு வர நேரத்தில் பிள்ளை வீட்டில் இருந்தால் போதுன்றக்காக அவங்க போயிருப்பாங்க. இவங்க நல்லா குடிச்சு கும்மாளம் போட்டு பசங்களோட சேர்ந்து ஆட்டம் போட்டு இந்த மாதிரி அட்டூழியம் பண்ணுதுங்க. ஆனால் இதே கிராமத்தில் ஒரு சில பிள்ளைங்க படித்து மார்க்குங்க பார்த்திங்கன்னா அவ்வளோ ஆசையாக இருக்குது. அவங்க அம்மா என்ன வேலை செய்கிறாங்கன்னா கூலி வேலை செய்கிறாங்க. இப்படி பிள்ளைங்க மத்தியில் இந்த மாதிரி தருதலைங்களும் இருக்குது மக்களே. என்ன பண்ணுறது? இதை பார்க்கும்போது வயிறாக எரியுது. இந்த மாதிரியும் பிள்ளைங்க அட்டூழியம் பண்ணுதுங்களே, பொட்டை பிள்ளைங்க.